ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே, ப்ளீஸ். நானும் டெய்லி வீடியோ போடுறேன். ஒரு திருமண புகைப்படத்தை பார்த்து உடனே மனதில் புரிந்தது. உடனடியாக இந்த பொண்ணை தான் நான் திருமணம் செய்து கொண்டு முடிவு செய்தான் கார்த்தி. திருமண விழா முடிந்த பிறகு அலங்காரம் முழுவதும் கலைந்த இரவில் உமா முகத்தை நேருக்கு நேர் பார்த்தான் கார்த்தி. அதுதான் நான். அதிர்ச்சியில் உறைந்து போனேன். காரணம், உமா சற்று கரிய நிறம், கருவா பொண்ணு. அந்த நொடியிலிருந்து உமாவை அவன் மனதுக்குள் வெறுக்க தொடங்கினான். படுக்கையை விட்டு விலகி ஒதுங்கி படுத்து கொண்டான். ஆனால் உமா தன் கணவன் தன்னை வெறுத்தாலும் கார்த்தி மீது அளவில்லாத அன்பையும் அழகான பாசத்தையும் கொண்டிருந்தாள். வெளி உலகத்துக்கு இருவரும் இணைந்து தம்பதிகளாக திரிந்தார்கள். 4 சுவர்களுக்குள் உமா தனியாக வேதனையோடு நாட்கள் கடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் உமா தைரியத்தை வரவழைத்து கொண்டு கார்த்தியிடம் கேட்டாள், ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் வெறுத்துட்டே இருக்கீங்க? நான் அழகா இல்லையா? நான் உங்கள் மனைவி. உங்களை உண்மையாகவே காதலிக்கிறேன், நேசிக்கிறேன். இது உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? அந்த கேள்வியின் கார்த்தியில் எந்த பதிலும் வரவே இல்லை. அமைதியாக எழுந்து வெளியே சென்று விட்டான். சில மாதங்கள் இப்படியே கடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இரவு சுமார் ஒரு 9:30 மணி இருக்கும். கார்த்தி திடீரென்று மார்பில் கொடிய வலி ஏற்பட்டது. வலியை தாங்கவே முடியல. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு போலருது. ஐயோ அம்மா என்று அலறினான். உமா அவனை பார்த்ததும் தன் கனவிட விட அதிகமாக கதறினான். உடனே தன் வீட்டாருக்கு கார்த்தியின் நண்பன் பிரகாஷுக்கும் ஃபோன் செய்து விட்டான். கணவனின் துடிப்பை பார்த்து உடனடியாக உமா தலையில் கை வைத்து கொண்டு பைத்தியக்காரி போல் அழுதபடி நடு இரவில் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தாள். அவளை பார்த்த கார்த்தி பயத்தில் திருவென விழித்தான். தன் கொடிய வலியோடு உமாவின் இந்த நிலைமையைக் கண்டு அவன் கண்களில் கலங்கின. கார்த்தியின் நண்பன் பிரகாஷ் காரை எடுத்து கொண்டு வேகமாக வந்தான். உமா உடனே காரில் ஏறி கார்த்தியின் தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தான். ஏன்னா அவன் புருஷன், அவன் இல்லைனா நான் எப்படி சாரி பூலாம் வைக்க முடியும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தா. மார்பு வலி மேலும் அதிகரித்து கொண்டே இருந்தது. நெஞ்சு தாங்க வலியே இல்லை, அவ்வளோ வலிக்குது கார்த்திக்கு. கண்களை மூடியபடியே மனதுக்குள் நினைத்து கொண்டே இருந்தான். இவளே நான் இவ்வளோ நாளாக சந்தேகப்பட்டேன், இவ்வளோ நாள் நான் விருத்துட்டே இருந்தேன். உமாவின் மடியில் சாய்ந்த நிலையிலேயே கார்த்திகை மருத்துவமனைக்கு சென்று விட்டான். தீவிர சிகிச்சை ஐசியூவில் சேர்த்து விட்டார்கள். நண்பர்கள் கார்த்தியின் விட்டார்கள். உமாவின் உறவினர்கள் என அனைவரும் அங்கு வந்துவிட்டார்கள். உமாவை ஆறுதல் சொல்ல முயன்றாலும் அவள் அழுகை நிறுத்தவே இல்லை. இந்த பெண்ணுக்கு தன் கணவன் மீது இப்படி ஒரு அளவற்ற காதலா என்று எல்லோரும் வியப்போடும் பரிதாபத்தோடும் உமாவை பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று டாக்டர் வெளியே வந்தார். உங்கள் கணவர் புகைப்படத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் இது. சொல்லுங்கள் டாக்டர், அவள் எப்படி இருக்கிறார் என்று உமா கேட்டாள். டாக்டர் சொன்னார், டாக்டர் ராஜேஷ், சின்ன அளவில் மாரடைப்பு தான், ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அவரது மனைவி தானே, உள்ளே வந்து பாருங்கள், அவள் அதிகம் பேச வேண்டாம், சரி என்று தலையை சேர்த்து கொண்டு உமா உள்ளே ஓடினாள். மருத்துவர் கார்த்தியிடம் அறிவுரை சொல்ல தொடங்கிவிட்டார். அதே நேரத்தில் கார்த்தியின் தன் மனைவி உமாவை தேடிக்கொண்டே இருந்தான். உமா டாக்டர் பின்னால் நின்றபடியே இன்னும் அழுது கொண்டே இருந்தாள். டாக்டர் உமாவிடம் மெதுவாக சொன்னார், இனி நீங்கள் நாள் முழுவதும் கவனத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். மருந்துகளை நேரத்துக்கு நேரமாக சரியாக கொடுத்து விடுங்கள் என்று அறிவுரை விட்டு சென்று விட்டார்கள் டாக்டர்கள். அந்த நொடிக்காகவே காத்திருந்த கார்த்தி தன் மனைவியின் பெயரை முதல் முறையாக உரக்க சொல்ல ஆரம்பித்து விட்டான். உமா, உமா, ஐ லவ் யூ டி என்று சத்தமாக கேட்டதும், என்னங்க என்று பதறியபடி உமா ஓடி வந்தார். நாய்க்குட்டி மாதிரி அழுது அழுது அவர் கண்கள் சிவந்து கொண்டே இருந்தனர். கார்த்தி உமாவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, இனி நான் உன் புகைப்பிடிக்கவே மாட்டேன், அதனால தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, உனக்காக மட்டும் முழுவதுமாக விட்டுவிடுகிறேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டவன் உமாவும் கார்த்தியும் உடன் பேசுகிறார்கள். உடல் ஒன்றாக ஆனது. இதயத்திலுள்ள அன்புகள் அதிகமாகிவிட்டது. அழுகையும் சிரிப்பும் ஒன்றாக வந்தது. அழுதபடி சிரித்தாள் உமா. கார்த்தி மெல்லிய குரலில் கேட்டான், உன்னை நான் இத்தனை நாட்களாக வெறுத்துவிட்டேன், என் மீது இவ்வளோ பாசமா? உமா புன்னையுடன், நீங்கள் என் கணவர், நான் உங்கள் மனைவி என்று ஒரே வரியில் 1000 அர்த்தங்கள் நிறைந்தது சொல்லி கார்த்தியின் நெற்றியில் முத்தமிட்டாள். அப்போதுதான் உமா கவனித்தால் கார்த்தியின் கண்கள் நீர்த்துளிகள் திரண்டு ஓடிக்கொண்டே இருந்தன. அதில் அவன் கேட்கும் மன்னிப்பு தெரிந்தது. உடனே நான் மெல்லிய கரத்தால் கார்த்தியின் கண்ணீரை துடைத்து விட்டேன். உமா அப்படியே கார்த்தியின் உமாவை இறுக்கமாக கட்டிப்பிடித்து அசைத்தாள். ஆனால் உடல்நிலை அனுமதிக்கவில்லை. கண்கள் மூடியபடி உமாவின் நெஞ்சில் மெதுவாக முத்தமிட்டான். காலம் எப்படி மாறினாலும் கணவன் மனைவியின் உண்மையான காதல் அன்பு இப்படிதான் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் எல்லா உறவுகளுக்கும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு பிரிந்துவிடும். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நாம் இறக்கும் வரை நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இறந்த பிறகும் காலத்திற்கு அழியாத ஒன்று உண்மையான காதல் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எண்ணங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கும் பெல் ஐகானும் தட்டுங்க. எல்லாரிடமும் பாருங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.